ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டார் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சு பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டிய எல்லா சடங்குகளுமே செஞ்சுட்ருக்காங்க. எல்லா சடங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா நடந்துட்டுருக்கும். அதுக்கப்புறமா ஆர்த்தியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனா செந்திலெல்லாம் வெளியே இருந்தே பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போய் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சதுமே என் பொண்ணு வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா இனி எல்லாம் நல்லதே நடக்குன்றாங்க. அதனால சும்மா தேவையில்லாமல் எதையும் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்கன்றாங்க. இனி வீட்டில் இருக்கிற எல்லாமே சரியாகி நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்றாங்க. அப்புறமா கோமதி சரி நான் கிளம்புறேன்றாங்க. சரி கோமதின்றாங்க. எல்லாரும் கேட்டுதான் சொல்லுன்றாங்க. சரி நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குமார் மேலே போகிறாங்க. அதுக்கப்புறமா பொண்ணையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே தங்கமயில பேசுவாங்க. "இங்க பாரும்மா சுடர், இப்படி இப்படி இருக்கணும், இப்படி நடந்துக்கோ" அப்படின்றாங்க. "எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்றாங்க. இந்த குடும்பம் இப்படிதான்றது எனக்கு தெரியும். ஆனா எப்படின்னு உனக்கு தெரியாது. போக போக தான் தெரியும். ஆனா எப்படி இருந்தாலுமே என் அக்கா கிட்ட தைரியமா சொல்லுன்றாங்க. திருமண வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருந்தா அக்காவை விட சந்தோஷப்படுற ஆளு வேற யாரும் இருக்க முடியாதுன்றாங்க. "அக்கா நான் பார்த்துக்கிறேன்க்கா என் வாழ்க்கைய. என்னுடைய வாழ்க்கைய நினைச்சு நீ ஏன்க்கா அவ்வளோ பயப்படுறன்னுவாங்க." அப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க. அதாவது என்ன பேசினாலுமே "நீ இத பத்தி பேசாத, நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கைய" அப்படின்ற மாரி ஒரு மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி மட்டும் தான் சில விஷயங்கள சுடர் பேசுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு மாதிரியான சங்கட்டமா இருக்கு. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அம்மாவுமே அட்வைஸ் பண்றாங்க. "சுடர் உனக்கு அட்வைஸ் பண்ணணுன்ற இதே இல்ல. மயிலோட நீ அந்த அளவுக்கு இதா இல்ல. மூளை குழம்பி போயில்ல. நல்லா புத்தி உள்ளவளா தான் இருப்ப. கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கைய எப்படி வாழணும்னு உனக்கு தெரியும்னு" அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.